ஐபிஎல் ரிட்டன்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அன்கேப்டு பிளேயர் ரூல் வேறு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தலை தோனி அடுத்த வருஷம் விளாடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே சிஇஓ காசி சார் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காரு. ஸோ அவர் உண்மையிலே என்ன சொன்னார், நம்ம தலை தோனி அடுத்த வருஷம் விளாடுவாரா? ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் SA20 இப்போ மினி ஆக்ஷன் ரீசெண்டாக முடிஞ்சுது. ஸோ நம்ம ஜேஎஸ்கேவோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, ஸோ நம்ம டீம் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கலாம், ஸோ அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம். ஸோ லைக்கை கொடுத்துருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது 1K ரீச் பண்ண. ஸோ இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காசி சார் வந்து என்ன சொன்னாருன்றதை பார்த்தலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் BCCI வந்து ஐபிஎல் ரிட்டன்ஷன்லாம் வெளியிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம காசி சார் ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார். ஸோ இப்போ BCCI வந்து ரிட்டன்ஷன்லாம் வெளியிட்டாங்க. ஸோ அந்த அன்கேப்டு பிளேயர் ரூல் வேறு திருப்பி வந்துடுச்சு. ஸோ தோனியை வந்து 4 கோடி ரீட்டைன் பண்ண போகிறீங்க, ஹாப்பியான்னு கேட்டிருப்பாரு. ஸோ அப்போ நம்ம காசி சார் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, நாங்கள் அந்த ஸ்லாட்டில் வந்து தோனியை ரீட்டைன் பண்ணாமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதை கேட்ட நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அடுத்த வருஷம் நம்ம தலை தோனி ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவரை வந்து தெளிவாக என்ன சொல்லியிருப்பாருனா, நாங்கள் இன்னும் தோனி கூட ஒரு தெளிவான டாக் பேசவே இல்லை. இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து நாங்கள் வந்து தோனி கூட சின்னதாக ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து தெரியும். ஸோ எங்களுக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஆனால் அவர் எடுக்கிற டிசிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ ஸோ அதுபடி தான் நடக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ இன்னும் தோனி விளாட்றது அடுத்த வருஷன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அடுத்த வருஷம் நம்ம தலை தோனி விளாடுவாரா, இல்லைனா எப்பயும் போல் ஏதாவது ட்விஸ்ட்டை வச்சு ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாரா? ஸோ எதாக இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம SA20 பார்க்க போவோம். ஓகே கைஸ், ஸோ மினி ஆக்ஷனுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால, ஸோ அதனால் ஒரு 2-3 பிளேயர் மட்டும் வாங்கினா போதும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் ஆக்ஷனுக்கே போனோம். முக்கியமாக நம்ம வந்து பேர்ல் ராயல்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 2 பேருமே ரொம்ப யங் டேலண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவான் ஜோன்ஸ், அவரோட ஸ்டாட்ஸை நீங்களே பார்க்குறீங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ செகண்ட் யாருன்னா, ஸோ இவர் பேர் எங்கள் வாயிலே நுழையில, பட் இவர் ஒரு பெரிய 6 அடிக்கக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் நம்ம வந்து டக் பிரேஸ்வெல் வந்து விட்டு எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் சீசனும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போட்டி நம்ம திருப்பியும் இவர் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 22 வயசு கீழே இருக்கவங்களாம் ரூக்கி பிளேயர் கேட்டகிரியில் வருவாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் நம்ம வந்து JP கிங்கை வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருந்தது. ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து பத்திரனா வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்ம ஃபைனல் ஸ்குவாடு. ஸோ கடைசியாக நம்ம வந்து இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸை தவிர மீதியெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் சீசனே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொயின் அலியாக இருக்கட்டும், ஒரு ஜெரால் கோட்ஸியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஃபேஃப் டு ப்ளஸ் இம்ரான் டைராக இருக்கட்டும். ஸோ இவங்களாம் நீங்கள் வந்து லாஸ்ட் சீசனே பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம JSK இந்த வாட்டியாவது ட்ராஃபியை தூக்குவாங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. ஸோ லைக்கை கொடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய சந்திக்கிறேன். பை கைஸ்.